ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி திரைப்படம் இன்னும் 11 நாட்களில் வெளியாகுது. நேற்று படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் ஒட்டுமொத்த படக்குழுவினரும் கலந்து கொண்டாங்க. விழாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிக அருமையாக பேசினார் என்று ரசிகர்கள் மகிழ்ச்சியாக பகிர்ந்து வராங்க. முக்கியமாக சத்யராஜ் பற்றி பேசியதும் அவர்கள் அதிகம் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்திருக்கும் படம் கூலி ரிலீஸுக்கு இன்னும் 2 வாரங்களே இருக்கும் சூழலில் படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இந்த படத்தில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ரஜினியோட சத்யராஜ் நடிச்சிருக்காரு. மேலும் அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், சௌபின் ஷாக்கர் என பலர் நடிச்சிருக்காங்க. இதனாலும் படத்துக்கு ஹைப் எகிரி இருக்கு. இந்த படத்தில் அறிவிப்பு வெளியான போது சத்யராஜ் இதில் நடிக்கிறார் என முடிவு செய்யப்பட்டது. அப்போதைக்கு அந்த தகவல் பலருக்கும் ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. ஏற்கனவே அவர்கள் 2 பேரும் மிஸ்டர் பாரத் உள்ளிட்ட படங்களில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவர்கள் 2 பேருக்கும் முட்டிக்கொண்டது என்ற பேச்சுகள் ஓடிக்கொண்டு தான் இருந்தது. அது மட்டுமின்றி சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்த சிவாஜி படத்தில் வில்லன் கதாபாத்திரம் முதல்ல சத்யராஜுக்கு தான் சொல்லப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் அவர் அந்த படத்தில் நடிக்கலை. மேலும் ரஜினியை சத்யராஜுக்கு பிடிக்காதனால தான் அந்த படத்தில் அவர் நடிக்கவில்லை என்றும், இந்த படத்தில் நான் வில்லனா நடிக்கிறேன், நான் ஹீரோவாக நடிக்கும் படத்தில் ரஜினி வில்லனா நடிப்பாரா என அவர் கேள்வி கேட்டதாகவும் தகவல்கள் உண்டு. தொழில் ரீதியாக மட்டுமின்றி தனிப்பட்ட ரீதியாகவும் 2 பேருக்கும் இடையே கருத்தியல் மோதல் எழுந்திருக்கு. காவிரி பிரச்சனை தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்திய போராட்டத்தில் பேசிய சத்யராஜ் கொஞ்சம் காட்டமாகவே பேசியிருந்தார். அந்த பேச்சில் ரஜினியை தான் அவர் மறைமுகமாக அட்டாக் செய்தார் என்ற கருத்தும் இன்றளவும் உண்டு. ஆனால் அது குறித்து இருவருமே மௌனம் தான் சாத்திட்டு வந்தாங்க. இந்நிலையில் கூலி இசை வெளியீட்டு விழாவில் சத்யராஜ் குறித்து ரஜினி பேசியது பாராட்டும்படி இருக்குது. அவர் பேசுகிற உழைப்புக்கு மேலே எனது வெற்றிக்கு ரகசியம் உண்டு. அது இறைவனின் குரல். இறைவனின் குரலையும் உங்கள் குரலையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சத்யராஜ் இந்த படத்தில் நடிக்கிறார் என லோகேஷ் சொல்லிய போது அவர் நடிப்பாரா என கேட்டேன். அதற்கு அவரோ உங்களிடம் சத்யராஜ் கேட்க சொன்னதாக சொன்னார். மேலும் சிவாஜி படத்தில் நான் என்ன சம்பளம் வாங்குகிறேனோ அதே சம்பளத்தை கொடுக்கிறோம் என சொல்லியும் அதில் நடிக்க ஒத்துக்கொள்ளலை. எனக்கும் சத்யராஜுக்கும் கருத்தியல் ரீதியாக முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அவர் தனது மனதில் பட்டதை சொல்லிவிட்டு போய்விடுவார். மனதில் பட்டதை யார் பேசுகிறார்களோ அவர்களை நம்பலாம். ஆனால் உள்ளேயே வைத்திருக்கிறார்கள் பாருங்க, அவர்களை நம்பவே முடியாது என்றார். அவரது இந்த பேச்சு ரசிகர்கள் அதிகம் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. இந்த படத்தில் அவர்கள் 2 பேரும் நண்பர்களாக நடித்துக்கிறாங்க. மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு என அனைவரும் சொல்லப்பட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.